இந்த கம்பளி பூச்சி மேல விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யும் போது ஒரு ஷாக்கிங்கான தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு கம்பளி பூச்சியை ஆய்வு கூடத்தில் வைக்கும் போது அதுக்கிட்ட குறிப்பிட்ட வாசனையை நுகரும் போது எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து இந்த வாசனைனால நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அந்த வாசனையை பார்த்தா அந்த கம்பளி பூச்சி பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்ல அது மண்ணுக்கடியில் போய் தன் தோள்கள்லாம் உரிச்சு அந்த கம்பளி பூச்சியோட பழைய உடல் முழுசா செதஞ்சு இப்ப பட்டாம்பூச்சியா அது வெளியே வந்திருக்கு. ஆனால் அதே பட்டாம்பூச்சிக்கு அதே மாதிரியான வாசனை திரவத்தை அங்கே வைக்கும் போது எங்கே நமக்கு ஷாக் அடிச்சிருமோன்ட்டு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அதோட முழு உடலுமே செதஞ்சாலுமே அதோட நினைவுகளும் பாதிப்புகளும் அது மண்டையில் நல்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ், இதை தான் குர்ஆன்ல இறைவன் கூறுகிறான். அந்த பேரதிர்ச்சி தரும் விஷயம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கியாமத் நாள். அன்னைக்கு மனிதர்கள் சிதறி போன பட்டாம்பூச்சியை போல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கியாமத் நாள்ல மனிதர்கள் திரும்ப உயிர் பெற்று வர்றதுக்கு இறைவன் ஏன் அந்த பூச்சியை உதாரணமா கூறணும்? உருகி போன ஒரு புழுவுக்கு புது உடலை கொடுத்து அதோட நினைவுகளையும் அதே மாதிரி ஸ்டோர் பண்ண இறைவனால நாளைக்கு மறுமையில மண்ணோடு மண்ணாக மக்கி போன மனிதர்களை அவர்களோட நினைவுகளோடையே திரும்ப எழுப்ப முடியாதா என்ன?